அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்யா ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்களுக்காக இப்போ சற்று முன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தகவல் டிஎன்பிசியினுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் பதிவேற்றம் பண்ணப்பட்டிருப்பதாக ஒரு ஸ்லைடு ஒன்று உலா வந்துகிட்டு இருக்குதுங்க. இதோட உண்மைத்தன்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் ரிசல்ட் டிசம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2024 ரிசல்ட் வெளியிட போவதாகவும், தென் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இந்த ஸ்லைடில். பிப்ரவரி 2025 நடக்க போறதாகவும் இந்த தகவல் சொல்லுது. இந்த உலா வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடு, நியூஸ் ஸ்லைடு சொல்லுது. அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் வந்ததாக ஒரு ஸ்லைடு வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்காக நான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனாங்க. அதில் நீங்களும் வேணால் பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒரு டேப் இருக்கும். அந்த செலெக்ஷன் டேபை ஷெடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 2A ரிசல்ட் எப்போ வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உலா வந்துகிட்டு இருக்கிற இந்த ஷெடியூல் இருக்கக்கூடிய 2 தகவல்கள்ல ஒன்று ஓகே அதிகாரப்பூர்வமான தகவல், அதாவது டிசம்பர் 2024 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இதில் பிப்ரவரி 2025ங்கிறாங்க. ஆனால் அந்த தகவல் அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் இல்லை. சரி, ஓகே, இப்போ இங்கே பாருங்க. இப்போ இந்த உலா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய தகவல் உண்மையினே நம்ம வச்சுப்போமே. அப்போ உண்மையா இருந்ததுன்னா எப்படி இருக்க போகுது இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி உங்களுக்கு. பாருங்க, டிசம்பர்ல ரிசல்ட் வருது, பிப்ரவரியில் மெயின் எக்ஸாமினேஷன். அப்போ இடைப்பட்ட எவ்வளோ நாள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. மிக மிக குறுகிய காலம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வரலாறு திரும்புகிறது, வரலாறு மீண்டும் நிகழும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2018 இதே தான் நடந்துச்சு. 2018 எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு டிசம்பர் 17 18 ரிலீஸ் பண்ணாங்க. தென் அதனுடைய மெயின் எக்ஸாமினேஷனை 2018 பிப்ரவரியில் 23 வச்சாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமெனில் திரும்பவும் சொல்கிறேன், 2018 குரூப் 2 ப்ரிலிமினரி தேர்வு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெற்றது. தென் அதனுடைய தேர்வு முடிவுகள் ஒரே மாசத்துல 35 நாளில் டிசம்பர் 18ஆம் தேதி வெளியிடுறாங்க. தென் அப்போ மெயின் தேர்வு மே மாதம் நடக்கிறதா இருந்துச்சு. 2019 மே மாதம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணுச்சு, வரலாற்றிலேயே முதல் முறையாக எக்ஸாமை ப்ரீபோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு வாரம் ப்ரீபோன் பண்ணல, ஒரு மாதம் ப்ரீபோன் பண்ணல, 3 மாதங்கள் ப்ரீபோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது மே மாதம் 2019ஆம் தேதி நடக்கவிருந்த மெயின் தேர்வை 2019 பிப்ரவரிக்கு 3 மாதங்கள் ப்ரீபோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஓகேங்களா? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். இப்போ இந்த உலா வந்துகிட்டு இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இப்போ பரவி வந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய தகவல், குறிப்பாக மெயின் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் இதே போன்றது ஒரு நிகழ்வு 2019 நிகழ்ந்துள்ளது. 2018 டிசம்பர்ல ரிசல்ட் வருது, 2019 பிப்ரவரி 23 எக்ஸாம். நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60 நாள் தாங்க. 50-60 நாள் தான். இப்போ அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை நிகழலாம். அப்போ இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுல இருந்து என்னன்னா, அப்ப இருந்த சிலபஸுக்கு அப்ப கொடுத்த அதே டைம் தான் இப்போ கொடுக்குறாங்க. அதே டைம் இப்ப கொடுத்தா கூட, அதே சிலபஸா இருந்தா கூட கடினம். திரும்பவும் சொல்றேன், அப்ப இருந்த சிலபஸ் குரூப் 2 மெயின் சிலபஸ் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த சிலபஸ்னுடைய அளவை விட, அந்த குவான்டிட்டி விட டபுள் த டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டபுள் த டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற சிலபஸ்னுடைய ஹெவினஸை, சிலபஸ்னுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கொடுத்த அதே 60 நாட்களுக்கும் குறைவான நாட்களே இந்த முதன்மை தேர்வுக்கும் கொடுக்கப்படும் எனில் மிக மிக கடினம். பட் கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். ஒருத்தருக்கு ஈஸியாக ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்க போறதில்ல. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கால அளவில் டிசம்பர்ல ரிசல்ட் வருது, தென் பிப்ரவரியில் மெயின்ஸ் அப்படிங்கும்போது உங்க கையில கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் குறைவான நாட்கள் தான் இருக்க போகுது. அதுலேயும் ஜனவரி மாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜனவரி இஸ் த மந்த் ஆஃப் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? ஜனவரி இஸ் த மந்த் ஆஃப் ஹாலிடேஸ்.
ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் லீவு, அதுவும் அந்த பொங்கல் ஒரு வாரம் எப்படி போகுதுன்னே யாருக்குமே தெரியாது. தென் அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே அப்படி இப்படின்னு ஜனவரி மாதமே வந்துங்க ரெட்டை கட்டி பறக்கும். திடீர்னு நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்துருவாங்க. ஸோ அப்போது நாட்கள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது. அதனால் இப்போ இருந்து அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள யார் வந்து சுதரிச்சுக்கிட்டு சிலபஸை மிகச்சிறப்பாக படித்து முடிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் அந்த மெயின் தேர்வுக்கு தயாராக முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொள்க. தொடர்ந்து எங்களுடைய காணொலிகளை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தென் இப்போ இந்த டிஎன்பிசி வரப்போகிற எழுத போகிற குரூப் டூ ஏல உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று இப்போ சுட வந்திருக்குது. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், அது போன்ற தகவல்களை உங்களுக்கு யாராலும் வழங்க முடியாது, எந்த பயிற்சிமை இயக்குநர்களாலையும் வழங்க முடியாது. எங்களால் மட்டுமே முடியும். ஏன் எங்களால் முடியும் அப்படிங்கிறத உண்மை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதை நான் இங்கே வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த காணொலி பதிவேற்றம் செஞ்ச உடனே இப்போ நான் அந்த காணொலி நான் போடுறேன். பாருங்கள், அதில் மிக முக்கியமான தகவல்கள் 2 தகவல்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.